என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என அதிகாலை நேரத்தில் கேட்டது ஒரு பெண்ணின் அபாய குரல். அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து விசாரித்த போது அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளார் அந்த பெண். அங்கு நடந்தது என்ன, விரிவாக பார்க்கலாம். சென்னை நொளம்பூர் பகுதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார் 38 வயதான பெண் ஒருவர். இவரது கணவர் வெளியூரில் வேலை செய்து வரும் நிலையில் குழந்தைகளோடு அங்கு அவர் வசித்து வருகிறார். தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் அவர் இரவு நேரங்களில் தனது அம்மாவை துணைக்கு அழைப்பது வழக்கம் என கூறப்படுகிறது. சம்பவ தினத்தன்று அந்த பெண் மட்டும் தனியாக தூங்கியுள்ளார். அப்போது அதே குடியிருப்பின் 3வது மாடியில் வசித்து வரும் முகேஷ் என்ற இளைஞர் போதையில் அதிகாலை நேரத்தில் பெண்ணின் வீட்டிற்குள் நுழைந்து பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என கூச்சலிட்டுக் கொண்டே வெளியே ஓடினார். இதனால் ஆத்திரமடைந்த முகேஷ் கையில் வைத்து இருந்த சிறிய கத்தியால் முதுகு, கழுத்து, முகம் உள்ளிட்ட இடங்களில் அந்த பெண்ணை வெட்டிவிட்டு தப்பித்து சென்றுள்ளார். இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த அவரை அவரது அம்மா மற்றும் சகோதரி மீட்டு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் பேரில் நொளம்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து முகேஷை தேடி வந்தனர். இந்த நிலையில் போலீசார் தன்னை தேடி வருவதை அறிந்த முகேஷ் வழக்கறிஞர் உதவியோடு அம்பத்தூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதையடுத்து தகவல் அறிந்து சென்ற நொளம்பூர் போலீசார் முகேஷை 2 தினங்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சம்பவ தினத்தன்று அதிகாலையில் அதிக அளவில் மது குடித்துவிட்டு தனது செல்போனில் பாலியல் தொடர்பான வீடியோக்களையும் பார்த்தது தெரிய வந்துள்ளது. பின் தன் வீட்டின் கீழே பெண் ஒருவர் தனியாக உள்ளார் என்பதை அறிந்த அவர் அந்த பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். அப்போது அந்த பெண் கூச்சலிட்டதால் பயத்தில் கத்தியால் தாக்கிவிட்டு தப்பித்து ஓடியதாக போலீசாரிடத்தில் கூறியிருக்கிறார். இதனை அடுத்து முகேஷிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.